ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பித்தகோரஸ் தியரத்தோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். லெட் x1 x2 xn ஒரு ஆர்த்தோகோனல் செட் இருக்குது. இந்த ஆர்த்தோகோனல் செட் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்குன்னா இதை வந்து இதுக்கு என்ன அர்த்தம், x1 x2 ரெண்டுத்துக்கும் ஆர்த்தோகோனல் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு லீனியர் வெக்டார்ஸ்க்கு லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆர்த்தோகோனல் செட் எடுத்தோம் அப்படின்னா equal to 0 வரணும். ஸோ xj xm equal to 0 அப்படின்னு இருக்கணும். ஸோ ஆர்த்தோகோனல்னால் இதான் அர்த்தம். ஜேவும் எம்மும் வேறையாக இருக்கும்போது xj வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது ஆர்த்தோகோனலிட்டியோட கண்டிஷன் இன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். தென் அப்போ என்ன ஆகும்னா ஒரு பித்தகோரஸ் தியரம் இது வந்து ஃபாலோ பண்ணும். பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, norm of x1 x2 x3 xn the whole square is equal to norm of x square y square plus norm of 1 x2 square till norm of n square வரும். ஸோ அதிலிருந்து இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இது ஒரு ஆர்த்தோகோனல் செட்டுன்றதுனால since the set is orthogonal xj xm is equal to 0, therefore xj not equal to m, hence inner product space of x1 x2 xn x1 x2 xn இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம இன்னர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டே இருந்தோன்னா j is equal to mj equal to 1 to n னா xm xj equal to xj norm of xj square அப்படின்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே ஜேவும் எம்மும் ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்ம ஜேவையும் எம்மையும் ஈக்குவல் பண்ணி xjன்னு எழுதணுன்னா எல்லாமே நார்ம் ஸ்கொயராக மாறிடும். ஸோ நார்ம் ஸ்கொயர்னு வரும்போது இது எல்லாமே ஆர்த்தோகோனல் செட்டாக இருக்கிறதுனால ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ்க்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்தோன்னா அது 0 ஆயிரும். அதனால் ஜேவையும் எம்மையும் நம்ம ஈக்குவல் ஆக்கி எழுதணுன்னா வெறும் இந்த பெரிய இதில் வந்து நம்மளுக்கு நார்ம் ஸ்கொயர் மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா நார்ம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அது ஆர்த்தோநார்மலிட்டி படி அது மட்டும் தான் மிஞ்சும், மற்றதெல்லாம் மிஞ்சாது. ஸோ அதனால் இதை வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n மட்டும் எடுத்து xjன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு E is orthonormal subset of non-zero elements and inner product space X, then E is linearly independent. linearly independentனா ஒரு ஆர்த்தோநார்மல் செட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ ஒரு செட்டில் வந்து x1 x2 xn மாதிரி ஒரு பேசிஸ் இருக்குது. இந்த பேசிஸை வந்து நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்து x1 x2 இருக்குது xn இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம கேன்ற இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் கூட ஸ்கேலார்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு லீனியர் காம்பினேஷனாக எழுதும்போது அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா xj நாட் ஈக்குவல் டு 0னா xj நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0னா xj நாட் ஈக்குவல் டு 0னா k வந்து 0வாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா E வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். இந்த ஈன்ற பர்டிகுலர் செட்டு வந்து நான் லீனியர்லி இண்டிபெண்ட்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு u நாட் ஈக்குவல் டு v belongs to E where E is orthonormal, then u minus v is equal to √2. E வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்த்தோநார்மல் செட்டுனா அந்த ஆர்த்தோநார்மல் செட்டில் uவின்னு 2 எலிமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ஆர்த்தோநார்மல் அப்படின்னா norm of u equal to 1, norm of v equal to 1. ஸோ norm of u minus v the whole square நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது norm of u minus v கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் norm of u minus v the whole square எடுத்துக்கிட்டோன்னா u minus v இது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் படி பிரித்து எழுதணுன்னா u minus uv minus vu plus v, vன்னு வரும். ஸோ இந்த மைனஸ் uv இந்த norm of v வந்து ஈக்குவல் டு 1 ஆயிரும். இந்த டேர்ம்ஸ் வந்து ஆர்த்தோநார்மல்ன்றதுனால ஆர்த்தோகோனல் செட்ஸ் எல்லாம் 0 ஆயிரும். நார்ம் செட்ஸ் எல்லாமே 1 ஆயிரும். ஸோ 1 1 0 0ன்னு வரும். இந்த 0 0 போயிடுச்சுன்னா 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ norm of u minus v the whole square equal to 2னா norm of u minus v வந்து √2.
இதுலேருந்து நம்ம பித்தகாரஸ் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டோம்.